அனைவருக்கும் வணக்கம். எல்லா புகழும் இறைவனுக்கே. நாம் இன்னைக்கு காலர் ஷர்ட் பார்க்குறோம். ஷர்ட் ஃபுல்லாக கவர்ட் ஸ்டிச் போட்டிருக்கிறோம். ஃபுல் ஹேண்ட் யோக் ஷர்ட்டோட லிங்க் கமெண்ட் பாக்ஸில் இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. ஃபார்முலா ட்ரெஸ்ஸுக்கு கொஞ்சம் ஃப்ரீ சைஸாக எடுத்தோம். கேஷுவல் ட்ரெஸ்ஸுக்கு கொஞ்சம் ஃபிட்டாக எடுக்கிறோம். மார்பு சுற்றளவு 27 இன்ச்சு. உயரம் கை ஆரம்பிக்கிற வரைக்கும் எடுத்தா போதும். 21 இன்ச்சு. யோக் அகலம் ஷோல்டர் டு ஷோல்டர் கொஞ்சம் கரெக்டாக எடுத்துக்கலாம். 13 இன்ச்சு. ஷோல்டர் கழுத்து ஓரத்துல இருந்து எடுக்கிறோம். 3.25 இன்ச்சு. கை நீளம் 8 இன்ச்சு. கை கீழ் சுற்றளவு 7.25 இன்ச்சு. கழுத்து சுற்றளவு 13 இன்ச்சு. கொஞ்சம் கரெக்டாகவே எடுத்துக்கலாம். துணி வெளிப்பகுதி மேல் பகுதியில் இருக்கு. 1/2 இன்ச்சு உள்ளுக்குள்ளால எடுத்து வச்சிருக்கிறோம். இந்த பகுதியில் தான் ஓரம் இருக்கு. உயரம் 21 இன்ச்சு. 1 இன்ச்சு மடிப்பிற்காக சேர்த்து 22 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். அகலம் மார்பு சுற்றளவு 27 இன்ச்சு. இதில் 4 ஒரு பகுதி 6.25 இன்ச்சு. 1/2 இன்ச்சு ஃப்ரீ சைஸுக்காகவும் 1/2 இன்ச்சு தையலுக்காகவும் 1 இன்ச்சு பட்டன் மடிப்பிற்காகவும் 1/4 இன்ச்சு முன் துண்டுக்கு மட்டும் அதிகமாக எடுத்து 10 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். இந்த ஃபஸ்ட்டு துணியிலேருந்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி பாக்ஸ் வரைஞ்சிக்கலாம். பட்டன் மடிப்பிற்கான 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். யோக் அகலம் 13 இன்ச்சு. 1/2 இன்ச்சு தையலுக்கு சேர்த்து 13.5 இன்ச்சு எடுக்கிறோம். அதில் பாதி அளவான 6.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். ஷோல்டர் 3.25 தையலோடு சேர்த்து 4.25 இன்ச்சு. கழுத்து அகலம் 2.5 இன்ச்சு இருக்கு. இதே அளவு 2.5 இன்ச்சு உயரமாக மார்க் பண்ணிக்கிறோம். ஷோல்டர் சரிவு 1 இன்ச்சு. 1 இன்ச்சு எடுத்ததுக்கு அப்புறமா கைக்குழி எடுத்துக்கிறோம். 6 இன்ச்சு. பாக்ஸ் வரைஞ்சிக்கலாம். கழுத்து சரிவு வரைஞ்சிக்கலாம். இதுக்கு சரிவு வரையலாம். ஷோல்டர் சரிவு வரைஞ்சிக்கலாம். கைக்குழி உயரத்தில் பாதி மார்க் பண்ணிக்கிறோம். 3 இன்ச்சு. வளைவு ஸ்கேல் வச்சு வளைவு வரைஞ்சிக்கலாம். கைக்குழி என்ன அளவு எடுத்தோமோ அதே அளவு கைக்குழிக்கு கீழே எடுத்து 1/2 இன்ச்சு உள்ளுக்குள்ளால வரைஞ்சிக்கலாம். 1/2 இன்ச்சு பாட்டம் அகலத்தில் அதிகமாக எடுத்துக்கலாம். இடுப்பு வளைவு பாட்டத்துக்கு வளைவு வரைஞ்சிக்கணும் 2 இன்ச்சுக்கு. ஒன்றரை இன்ச்சுக்கு முன்னாடி இந்த வளைவு முடிச்சிடுறோம். அதுக்கப்புறம் இப்படியே வளைச்சி நாமளே வரைஞ்சிக்கணும். இடுப்பு வளைவு பாட்டம் அகலத்துக்கு கூட சரி வரணும். கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டோம். மார்பு சுற்றளவில் 4 ஒரு பகுதி 6.25 இன்ச்சு. 1/2 இன்ச்சு ஃப்ரீ சைஸுக்காகவும் 1/2 இன்ச்சு தையலுக்காகவும் எடுத்து பின் அகலம் எடுத்துக்கிறோம். அளவுக்கு ஏற்ற மாதிரி குறைவாக மடிச்சுக்கிறோம். இது அகலமான துணி.
மார்பு சுற்றளவில் 1/4 பகுதியுடன் ஃப்ரீ சைஸுக்காக 1.5 இன்ச்சு, தையலுக்காக 1/2 இன்ச்சு சேர்த்து 8.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். பாட்டத்திற்காக 1/2 இன்ச்சு அதிகமாக எடுத்து 9.25 இன்ச்சு அளவுக்கே நம்ம துணி மடிச்சுப்போம். உயரம் முன் உயரத்தை விட 1 இன்ச்சு அதிகமாக எடுக்கிறோம். 23 இன்ச்சு. நாம் இதில் யோக் வைக்கல, அதனால இதுலேயே நம்ம யோக் அகலமெல்லாம் எடுத்துக்கலாம். யோக் அகலம் 6.25, ஷோல்டர் 4.25, ஷோல்டர் சரிவு 1 இன்ச்சு, கைக்குழி 7 இன்ச்சு எடுக்கிறோம். பின் துண்டு 1 இன்ச்சு கூடுதல் எடுத்துருக்கிறதுனால கைக்குழியும் 1 இன்ச்சு கூடுதலாக எடுத்துக்கணும். ஷோல்டர் சரிவிலிருந்து 7 இன்ச்சு எடுத்துக்கிறோம். பின் கழுத்து 3/4 இன்ச்சு எடுத்துக்கிறோம். பின் அகலம் 9.25, பாட்டம் அகலம் 9.25 இன்ச்சு எடுத்துக்கிறோம். முன் துண்டு இதுக்கு மேலே வச்சு வளைவு வரைஞ்சிக்கலாம். பொதுவாக லேடிஸ் ட்ரெஸ்ல எல்லாம் முன் துண்டில் தான் கைக்குழி அதிகமாக கட் பண்ணிப்போம். ஆனால் ஷர்ட்டில் பின் துண்டில் தான் பாக்ஸுக்கு வெளியில் கைக்குழி வரும். கை நீளம் மடிப்போட சேர்த்து 9 இன்ச்சு, கை அகலம் 7 இன்ச்சு. பாக்ஸ் போட்டுக்கலாம். கையின் கைக்குழி 3 இன்ச்சு, இதில் 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். சரிவு தெரியாமல் வளைவு வரைஞ்சிக்கலாம். கை மடிப்பிற்கான 1 இன்ச்சு மார்க் பண்ணுறோம். கை கீழ் சுற்றளவில் பாதி அளவான 3.5 இன்ச்சுக்கு கூட 1.5 இன்ச்சு ஃப்ரீ சைஸ்க்கும் 1/2 இன்ச்சு தையலுக்கும் சேர்த்து 5.5 இன்ச்சு மார்க் பண்ணுறோம். சரிவு வரைஞ்சிக்கலாம். இதிலிருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு இன்னொரு சரிவு வரைஞ்சிக்கலாம். கட் பண்ணலாம். ஃபோல்டு கட் பண்ணிக்கிறோம். கை சென்டர் மார்க் பண்ணி முன் கை கட் பண்ணிக்கலாம்.
4.5 இன்ச்சு உயரமும் 5.5 இன்ச்சு உயரமும் உள்ள பாக்கெட் பீஸ் எடுத்துருக்குறோம். 4.5 இன்ச்சு அகலமும் 5.5 இன்ச்சு உயரமும் உள்ள பாக்கெட் பீஸ் எடுத்துருக்குறோம். ஃப்ரண்ட்டில் வைக்கிறதுக்கு ஃப்ரண்ட் பட்டி 1/4 இன்ச்சு கட் பண்ணி துணியில் வச்சு அயன் பண்ணியிருக்கிறோம். அயன் பண்ணதுக்கப்புறம் சுற்றி 1/4 இன்ச்சு இல்லை 3 பாயிண்ட் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பட்டியை உள்பக்கமாக வச்சு தைச்சிக்கிறோம். பட்டி ஓரமாக தைக்கிறோம். ஷர்ட்டில் உள்ள த்ரெட் எல்லாம் கட் பண்ணிக்கிறோம். ப்ரெஷர் ஃபுட்டோட பாதி அளவு தைக்கிறோம். 1/4 இன்ச்சோட கொஞ்சம் கம்மியாக தைக்கிறோம். ஷர்ட் பீஸை நல்லா கம்ப்ளீட்டாக உள்ளால இப்படியே விட்டுறோம், மடக்கி விட்டுறோம். காலர் பட்டி மேலே தைக்கலாம். இந்த பக்கமும் துணியை நல்லா கம்ப்ளீட்டாக மடக்கி 1/4 இன்ச்சோட கொஞ்சம் குறைவாக தைக்கிறோம். ஃபஸ்ட்டு கேன்வாஸ் ஜாயின் பண்ணும்போதே கழுத்து பகுதியில் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கணும். அப்போ தான் இந்த பக்கம் வரைக்கும் கேன்வாஸ் வரும். எக்ஸ்ட்ரா கேன்வாஸ் கட் பண்ணிக்கலாம். வலது பக்கம் 1 இன்ச்சு மடக்கி உள்பக்கமாக பெரிய தையல் போடுறோம். ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். வெளிப்பக்கம் ஓரமாக தைச்சிட்டு உள்பக்கமாக 1/4 இன்ச்சுக்கு தைச்சிக்கலாம். ரெண்டரை இன்ச்சு அகலத்தில் 3 இன்ச்சு உயரத்தில் பீஸ் எடுக்கிறோம். பீஸை 2ஆக மடக்கி ஜாயின் பண்ணிக்கலாம். பீஸை இப்படி நகர்த்தி வச்சு 1/4 இன்ச் அளவுக்கு இப்படி தைச்சி எண்டுக்கு முன்னாடி டர்ன் பண்ணி இந்த பக்கம் தைக்கிறோம். டர்ன் பண்ணிக்கலாம். ஷேப்லாம் எடுத்து விட்டுக்கலாம். கையோட சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். 1/4 இன்ச் அளவுக்கு மடக்கி 3/4 இன்ச் அளவுக்கு இன்னொரு மடக்கு மடிச்சுக்கலாம். கையோட சென்டர் வரும்போது இதில் ஒரு பீஸ் கொடுத்துக்கலாம். கை ஜாயின் பண்ணும்போது எப்பயுமே கை பீஸை தான் மேலே வைப்போம். ஆனால் இந்த தடவை கை பீஸை கீழே வச்சு 1/4 இன்ச்சு உள் பக்கமாக கைக்குழியாக வச்சுக்கிறோம். கையை இப்படி 1/4 இன்ச் அளவுக்கு மடக்கி துணியின் ஓரமாக தைக்கிறோம். கை ஃபஸ்ட்டு அளந்து பார்த்துக்கணும். இது கரெக்டாக இருக்கிறதுனால அப்படியே ஜாயின் பண்ணுறோம். இனிமேல் கையை இப்படி நேரே வச்சுட்டு இந்த பக்கம் ஓரமாக தைக்கிறோம். இது ஷர்ட்டில் மட்டும்தான் இப்படி தைக்கணும். இது மாதிரி அடுத்த கையும் தைச்சிக்கணும். இப்படி கை ஜாயின் பண்ணால் தையல் ரொம்ப அழகாக இருக்கும். கை கீழே சுற்றளவு கரெக்டாக தான் நம்ம கட் பண்ணியிருந்தோம்.
ஃப்ரீ சைஸ்க்காக எல்லாம் விட்டு 1/4 இன்ச்சு உள்ளுக்குள்ளால கை வச்சுருக்குறோம். இந்த சைடு உள்ள கையை இப்படி மடக்கி தைக்கிறோம். இதுவும் கைக்குள்ளிக்க வச்ச மாதிரி தான் தைக்கிறோம். கையை இப்படி விரிச்சு உள்ளால கொடுக்குறோம். இந்த பக்கம் இப்படி மடக்கி விட்டு இடது பக்கம் ஓரமா தைக்கிறோம். துணி இப்படி விரிச்சு விட்டுறோம். இதே மாதிரி அந்த சைடும் தைக்கிறோம். அடியில் வளைவாக கட் பண்ணி இருக்கிறதுனால ஒவ்வொரு மடிப்பாக தான் மடிக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன மடிப்பு மடித்து வெளி ஓரமாக தைக்கணும். இன்னொரு மடிப்பு மடித்து உள் பக்கமாக தைச்சிக்கலாம். துணியில் உள் ஓரமாக வரணும். ஃபஸ்ட்டு கேன்வாஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். மெதுவாக மூவ் பண்ணிக்கோங்க. திக்னஸ் எல்லாம் நிப்பாட்டி நிப்பாட்டி மிஷின் தைக்கணும். வெளி ஓரமாகவும் ஒரு தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டுக்கலாம் அல்லது போடாமல் கூட இருந்துக்கலாம். மடிப்பெல்லாம் அழகாக வந்திருக்கு. 13 இன்ச்சு ரெடிமேட் காலர் வாங்கியிருக்கிறேன். இப்படி கட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். இது அது கார்னரில் வைக்கக்கூடிய ஸ்டிப் பீஸ். இது வச்சா தான் காலரோட ஓரம் மடங்காமல் இருக்கும். அயர்ன் பண்ணிக்கலாம். காலரை சுற்றி 1/4 இன்ச்சு இருக்கிற மாதிரி வச்சுருக்கிறேன். டிசைன் வந்து ஒரு பூ டிசைன் இந்த சைடில் இதில் இருக்குது. இந்த பூக்க நேர் இந்த பகுதியில் இந்த காலரோட இன்னொரு சைடு வச்சுருக்கிறேன். இதுவே லைன் ஏதாவது இருந்தால் அதே மாதிரி பார்த்து தான் வைக்கணும். காலர் துணியில் ஒட்டுனதுக்கு அப்புறமா இந்த ஸ்டிப் பீஸ் வைக்கிறோம். இந்த பீஸோட கம் பகுதியும் காலரில் ஒட்டி இருக்கிற மாதிரி ஒரு நூல் இடைவெளியில் காலருக்கு உள்ளுக்குள்ளால இருக்கிற மாதிரி வச்சு அயர்ன் பண்ணிக்கணும். காலர் கட்டியும் சுற்றி 1/4 இன்ச்சு இடைவெளி இருக்கிற மாதிரி வச்சு அயர்ன் பண்ணிக்கலாம். காலர்லேருந்து காலர் பட்டி கட் பண்ணும்போதே இப்படி ஒரு அடையாளம் போட்டு வச்சுக்கோங்க. காலரில் இதுதான் ஜாயிண்ட் வரும் அப்படின்னு சொல்லி. காலர் சுற்றி 1/4 இன்ச் அளவுக்கு கட் பண்ணிக்கிட்டோம். இதே மாதிரி இந்த துணியின் அளவில் இன்னொரு துணி எடுக்கிறோம். காலர் பட்டியின் அளவில் இன்னொரு துணி எடுக்கிறோம். காலரோட வெளிப்பகுதியும்
பீஸோட வெளிப்பகுதியே சேர்ந்துருக்கு. காலரோட ஓரத்தில் தைக்கணும். வரும்போது ஒரு த்ரெட்டு உள்ளே கொடுக்குறோம். இந்த ஊசியோட ஒட்டி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஒரு தையல் மட்டும் போடணும். ஊசிக்கு இந்த பக்கம் எடுத்துக்கிறோம். இந்த கார்னர் வரும்போது ஒரு த்ரெட்டு கொடுத்துக்கலாம். ஒரு தையல் போடுறோம். ஊசிக்கு இந்த பக்கத்தில் த்ரெட் எடுத்து விட்டுறோம். கார்னர் கட் பண்ணிக்கிறோம். த்ரெட்டை இழுக்கும்போது ஷேப் வரும். இது மாதிரி இந்த சைடு எடுத்துக்கலாம். துணியை கம்ப்ளீட்டாக மடக்கி ரெசிப்டோட கொஞ்சம் குறைவாக தைக்கிறோம். துணியை நல்லா உள்ளே விட்டுறோம். அடிப்பகுதியில் எக்ஸ்ட்ரா துணியெல்லாம் கட் பண்ணிடுவோம். கேன்வாஸ் ஓரமாக கட் பண்ணுறோம். கேன்வாஸோட காலரோட சென்டர் மார்க் பண்ணிக்கிறோம். காலர் பட்டியை காலர் இதில் தான் ஜாயின் பண்ணுவோம். இந்த பகுதியில் மடக்கி தைக்கிறோம். கம்ப்ளீட்டாக மடக்கி கேன்வாஸ்க்கு மேலே 1 இன்ச் அளவுக்கு தைக்கிறோம். இந்த ஒரு சைடு மட்டும்தான் மடக்கி தைப்போம். காலர் பட்டியோட சென்டர் மார்க் பண்ணிக்கிறோம். காலரோட சென்டரும் காலர் பட்டியோட சென்டரும் கரெக்டாக இருக்கிற மாதிரி வைக்கிறோம். காலருக்கு மேலே தைக்கிறோம். காலர் பட்டியில் துணியின் ஓரமாக தைக்கிறோம். அதுக்கேற்ற மாதிரி இந்த காலர் பட்டியை அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கணும். ஒரு பாதி பகுதி தைச்சதுக்கப்புறமா அடுத்த பாதி பகுதி தைச்சிக்கணும். காலர் பட்டி தைக்கும்போது இதுக்கு அடியில் இந்த பீஸ் வச்சுக்கணும். இங்கெல்லாம் கரெக்டாக இருக்கணும். எக்ஸ்ட்ரா துணியெல்லாம் அடியில் இருக்கிற மாதிரி இப்படி வச்சுக்கிறோம். காலர் பட்டி ஓரமாக தைக்கிறோம். ஏற்கனவே தைச்ச தையல் மேலேயே தைக்கிறோம். ஷேப் கட் பண்ணிக்கிறோம். டர்ன் பண்ணிக்கலாம். கால் இன்ச்சை விட அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தால் லைட்டாக கட் பண்ணிக்கலாம். காலரையும் கழுத்தையும் வச்சு அளந்து பார்க்குறோம். அளந்து பார்க்கும்போது ஒரு 1.25 இன்ச்சு பெருசாக இருக்குது. முன் கழுத்தில் மட்டும்தான் கட் பண்ணுவோம். எப்பயுமே பின் கழுத்தில் கட் பண்ண மாட்டோம்.
முன் துண்டையும் சேர்த்து வச்சு பார்க்குறோம். கரெக்டாக இருக்குது. 2 பீஸையும் சேர்த்து வச்சு ஒரு 1/2 இன்ச் அளவில் கட் பண்ணிக்கலாம். அளந்து பார்க்கலாம். ஒரு பாயிண்ட் அளவுக்கு பெருசாக இருந்தது, அதனால் இன்னும் லைட்டாக ட்ரிம் பண்ணிக்கலாம். இப்போ ரொம்ப கரெக்டாக இருக்குது. ஜாயின் பண்ணிக்கலாம். காலர் பட்டியோட சென்டர் மார்க் பண்ணுறோம். பின் கழுத்தோட சென்டர் மார்க் பண்ணுறோம். நம்ம தைச்சிட்டு வரும்போது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஷர்ட்டோட வெளிப்பக்கத்தில் கலரோட வெளிப்பகுதியை வச்சு ஜாயின் பண்ணுறோம். காலர் பட்டிக்கு கீழே எவ்வளோ துணி இருக்கோ அந்த துணியில் தான் தைக்கணும். அந்த துணியும் முன் துண்டும் கரெக்டாக இருக்கும். ஒரு சின்ன இடைவெளி கூட இருக்கக்கூடாது. காயின் அளவுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த சென்டரும் கரெக்டாக வர மாதிரி பார்த்துக்கலாம். இந்த முன் துண்டும் காலரும் கரெக்டாக முடியணும். இப்படி செட் பண்ணி வச்சுட்டு அப்படி தைக்கலாம். பிசுற துணியெல்லாம் உள்ளே விட்டுட்டு காலர் ஓரமாக தைக்கிறோம். காலர் பட்டி ஓரமாக தைக்கிறோம். அதே ஷேப்பில் தைக்கிறோம். ஊசியை நிப்பாட்டி துணி திருப்பி தைக்கிறோம். தச்சு முடிச்சதுக்கப்புறமா காலர் பட்டியில் 1 இன்ச்சுக்கு உள்ளுக்குள்ள தைக்கிறோம். 1/4 இன்ச் அளவுக்குள்ள இந்த செட்டு காலருக்கு 1 இன்ச்சுக்கு முன்னாடி தையலை முடிச்சிருவோம். பாக்கெட்டோட சென்டர் மார்க் பண்ணியிருக்கிறோம். கையில் வச்ச மாதிரி ஒரு பீஸ் ரெடி பண்ணியிருக்கிறோம். பாக்கெட் மடக்கி தைக்கும்போது பாக்கெட்டோட சென்டரில் இதையும் வச்சு தைச்சிக்கலாம். பாக்கெட்டை 2ஆக மடக்கி கிராஸாக கட் பண்ணிக்கலாம். 0.3 அளவில் சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். சைடில் 1/2 இன்ச்சுக்கு பெரிய தையல் போடலாம். மடக்கி உள்பக்கமாக தைச்சிக்கலாம். சென்டர் வரும்போது இப்படி கிராஸாக மடக்கிக்கிறோம். இந்த சைடை 1/2 இன்ச்சு மடக்கிக்கலாம். மடக்கி தைச்சதுக்கப்புறம் அந்த சென்டரில் கரெக்டாக இருக்கா மடிப்பு அப்படின்னு பார்த்து செக் பண்ணிக்கணும். ஷோல்டர்லேருந்து 7 இன்ச்சு மார்க் பண்ணுறோம். அகலம் 2.5 இன்ச்சு. பாக்கெட் வச்சுக்கலாம். பாக்கெட்டை இந்த மார்க்கிங்கில் செட் பண்ணி வச்சுருக்குறோம். பின் பண்ணி கூட வச்சுக்கலாம்.
சின்ன தையலாக வச்சுட்டு பாக்கெட்டில் 1 இன்ச்சுக்கு கீழே இருந்து தைக்கிறோம். இப்படி கிராஸாக தைக்கிறோம். கிராஸாக தைக்கிறது ஒரு 2 தையல் அளவுக்கு தைச்சிக்கணும். 2 தையல் போடும்போது பாக்கெட்டோட ஓரம் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம 2.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிறோம். அந்த மார்க்கிங்கில் இந்த பாக்கெட்டோட ஓரம் இருக்கிற மாதிரி வச்சு பாக்கெட்டோட ஓரத்துலேயே தைச்சிக்கணும். அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஊசியை நிப்பாட்டி துணியை திருப்பி தைச்சிக்கணும். எண்டு வரும்போது தைச்சி ஊசியை நிப்பாட்டிட்டு 2 தையல் போட்டு 1 இன்ச்சு இல்லை 3/4 இன்ச் அளவுக்கு இப்படி கிராஸாக தைச்சி முடிக்கணும். பிசுறு நூலெல்லாம் கட் பண்ணிக்கணும். பாக்கெட்டில் இப்போவே தையல் பிரிச்சுக்கலாம். பட்டன் கசாலெல்லாம் போட்டதுக்கு அப்புறமா ஃப்ரண்ட்டில் தைச்ச பெரிய தையலை பிரிச்சுக்கணும். பிரிச்சுட்டு ஃபுல்லாக அயர்ன் பண்ணிக்கணும்.